இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இங்க பாரு, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். அழாத. அட, என்ன விஷயம்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிற. 10 செகண்ட்ஸ், ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள டோரை திறந்து வெளியே வந்தா போலீஸ் இங்க வரமாட்டாங்க. அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, ப்ராமிஸ் பண்றேன். நடந்ததை சொல்லி அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லு. ஹலோ ஹலோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் தான் சொன்னல, அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கா, சிட்டிக்கு புதுசுன்னு. கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? நான் ஒன்னும் ரஃபாலாம் ஹேண்டில் பண்ணல. அவளை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தா சொன்னேன். நீ இப்ப பண்ண காரியத்துக்கு அவ கல்யாணமே வேணான்னு சொல்றான். உன் பேரை சொன்னாலே பயந்து சாகறான். அவ என்ன கல்யாணம் வேணாங்கிறது? நானே வேணான்னு சொல்றேன். இப்படிப்பட்டவள எனக்கு தேவையே கிடையாது. இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணு. எனக்கு ஷாலினிய கல்யாணம் பண்ணி வைக்க. வாய மூடு, வாய மூடுறா. உன் மூஞ்சிக்கெல்லாம் அந்த லட்சுமியே அதிகம். இதுல ஏன் பொண்ணு உனக்கு கொடுப்பனா? அது என்னைக்குமே நடக்காது. உன் மூஞ்சியையும் உன் பிஹேவியரையும் பார்த்தா பொண்ணுங்க பயந்துதான் ஓடுவாங்க. இருந்தாலும் போனா போகுதுன்னு அவளை சம்மதிக்க வச்சு கல்யாணத்துக்கும் ரெடி பண்ணா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா அறிவு கெட்டவனே. ஆண்டி, நீங்க என்ன ரொம்பவே கேவலப்படுத்துறீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னடா பொண்ணை பத்தி தெரியறதுக்கு? இதுவரை உன்னை பத்தி தெரிஞ்சதே போதும். உன்னை கூப்பிட்டு பொண்ணை குடுக்கறேன்னு சொன்னதுக்கு அவளை கூட ஹேண்டில் பண்ண தெரியாத வேஸ்ட் ஃபெல்லோ நீ. போடா இங்க இருந்தே. ஓ, ஏ அனுசுயா, என்ன இது விஷயம்? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் பேசுற? அவன் ஃபீல் பண்றான் பாரு. மண்ணம் கட்டி அவன் ஃபீல் பண்ண என்ன இருக்கு? அவன் கழுத்தை பிடிச்சி இப்படி இருக்கனாதான் நம்ம வழிக்கு அவன் வருவான். எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிடுறீங்க, நீங்க சும்மா இருங்க. ஐயோ, இப்ப லக்ஷ்மியும் வேணான்னு சொல்லிட்டா நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். எப்படியும் ஷாலினியா இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது கிடையாது. வெளியில போனா நமக்கு இந்த மாதிரி பொண்ணும் கிடைக்காது. இந்த நேரத்துல லக்ஷ்மிய வேணான்னு சொல்லிட்டா கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாம போயிடும். அந்த பல்ட்டி அடிச்சிடாங்க. ஜெகதீஷுக்கு யாருமே இல்ல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜானவிய நானிய அவன் சொந்த தம்பி தங்கச்சியா பாத்துப்பான். நீங்க 3 பேரும் எப்பவும் சேர்ந்தே இருக்கலாம். ஆனா அவர் நடந்துக்கிற முறை அதான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான்ல லக்ஷ்மி. இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு மட்டும் இல்ல, ஜானவிக்கும் நானிக்கும் கூட நல்லதுதான் நடக்கும். ஜானவிய அடுத்து படிக்க வைப்பான். நானிக்கு உடனடியா ஆபரேஷனையும் பண்ணிடுவான். அதோட ஒரு நல்ல தகுதியானவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தாத்தாவோட கனவு. அந்த கனவை நிறைவேற்ற விடாம பண்ணிடாத. அவருக்கு கொடுத்த வாக்க நாங்களும் நிறைவேற்றி வச்ச மாதிரி இருக்கும். முடியாதுன்னு சொல்லாதம்மா.
தாத்தா உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஜானவியோட எதிர்காலம் நீ சொல்ற வார்த்தையில தான் அடங்கி இருக்குன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஜெகதீஷ் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. வா, நான் உனக்கு காட்டுறேன். எந்திரி, எந்திரிமா, வா. மன்னிச்சிரு லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. இனிமே நான் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டேன். இனி எப்பவும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் லக்ஷ்மி. பாத்தியாமா, உன்னை அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கிறதாலதான் இந்த அளவுக்கு வருத்தப்படுறான். எந்த ஒரு ஆம்பளையாவது இப்படி பொண்ணு கால்ல விழுந்து கெஞ்சி கேட்பானான்னு சொல்லு. இங்க பாருமா லக்ஷ்மி, ஜெகதீஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ இப்ப ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாமா? சொல்லு, நீ ஒத்துக்கிட்டேன்னு எடுத்துக்கலாமா? ஒரு தடவை உன் தம்பி தங்கச்சியோட முகத்தை பாரு. சரி சித்தி, உங்க இஷ்டம். லக்ஷ்மி, நீ உண்மையிலேயே தங்கமான பொண்ணு. எதுக்கு மாம் ஜுவல்லரி ஷாப்புக்கு? கொஞ்சம் நகை வாங்கணும்பா. அதே மாதிரி நம்ம வம்சத்தோட பாரம்பரியமான நெக்லஸ சரி பண்றதுக்கு கொடுத்திருக்கேன். அதையும் வாங்கிட்டு வரணும். வம்சம் ஓகே, அது என்ன பெரியமா வித்தியாசமா இருக்கு? பாரம்பரியம். ம், டேய், அது ஃபார்மோ இல்ல சிக்கன் ஃபார்மோ இல்லடா, வம்ச பாரம்பரியம். ஓஹோ, நம்ம வம்சத்தோட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். டாட், உங்க அம்மா எந்த நெக்லஸ்க்காக கடைக்கு போகணும்னு சொன்னாலோ அந்த நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப விசேஷமானது. அந்த நெக்லஸ் என் பாட்டி எங்க அம்மாக்கு கொடுத்தாங்க, எங்க அம்மா உங்க அம்மாக்கு கொடுத்தாங்க. இப்போ உங்க அம்மா தனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, அதனால நீ பார்க்கணும், உன் வருங்கால மனைவிக்கு வாங்க போற நகையெல்லாம் உனக்கு பிடிக்கணும்னு உங்க அம்மா உன்னை வர சொல்றா. என்னப்பா வரியா? ஓகே மாம். நீங்க கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? சரி, போலாம்.